மாணவ செல்வங்களே! தாவரங்கள் சூரிய ஒளி, கரிமில வாயு மற்றும் தண்ணீரை பயன்படுத்தி ஒளிச்சேர்க்கை மூலம் தங்கள் உணவை தயாரிக்கின்றன என்பதை நீங்கள் அறிவீர்கள். வேர்கள் மண்ணிலிருந்து நீர் மற்றும் தாதுக்களை உறிஞ்சுகின்றன. விலங்குகளைப் போல் அல்லாமல் தாவரங்களுக்கு பொருட்களை கொண்டு செல்வதற்கான சுற்றோட்ட அமைப்பு இல்லை. வேர்களால் உறிஞ்சப்படும் நீர் மற்றும் ஊட்டச்சத்துகள் எவ்வாறு இலைகளுக்கு கொண்டு செல்லப்படுகின்றன? உயரமான செடியின் உச்சியில் தண்ணீர் எவ்வாறு செல்கிறது? நான் 10ஆம் வகுப்பு உயிரியல் பாடத்தில் வாழ்க்கை செயல்முறைகள் பாடத்திலிருந்து தாவரங்களில் போக்குவரத்து என்ற தலைப்பில் இந்த கேள்விக்கான பதிலை ஆராய்வோம். வாழும் உயிரினங்களுக்கு ஆற்றல் தேவைப்படுகிறது மற்றும் அவற்றின் தேவைகள் வேறுபட்டவை. தாவரங்கள் நகராது, மேலும் பல திசுக்களில் இறந்த உயிரணுக்கள் உள்ளன. அவை சிறப்பு கலனி இழையம், காழ் மற்றும் உரியம் ஆகியவற்றை கொண்டுள்ளன. காழ் மற்றும் உரியமின் கட்டமைப்பை நினைவுபடுத்த 9ஆம் வகுப்பின் தாவர திசுக்களின் பாடத்தை பார்க்கவும். தாவரங்களில் காழ் போன்ற கடத்தும் குழாய்கள் மண்ணிலிருந்து நீர் மற்றும் தாதுக்களை நகர்த்துகின்றன. உரியம் ஒளிச்சேர்க்கை தயாரிப்புகளை இலைகளிலிருந்து தாவரத்தின் மற்ற பகுதிகளுக்கு கொண்டு செல்கின்றது. கற்றுக்கொள்வீர்கள். இந்த அத்தியாயத்தை படித்த பிறகு நீங்கள் இதை பற்றி அறிந்து கொள்வீர்கள். நீரை வேர்களில் கொண்டு செல்வது, வேர் அழுத்தம், ஆவியு ஈர்ப்பு, அயனிகள் மற்றும் தாது உப்புகளின் இடமாற்றம், சர்க்கரைகளின் இடமாற்றம். முக்கிய வார்த்தைகள்: ஜவ்வூடு பரவல், காழ், உரியம், வேர்முடி, ஆவியு ஈர்ப்பு, வேர் அழுத்தம், ஒட்டியிருதல், ஒட்டுப்பண்பு. இந்த கருத்து வரைபடத்தை தாவரங்களின் போக்குவரத்து முறையை பார்ப்போம். பரவல் என்பது திடப்பொருள், திரவங்கள் மற்றும் வாயுக்களின் இயக்கம். அதிக பகுதியிலிருந்து குறைந்த செறிவு வரை. ஜவ்வூடு பரவல் என்பது அரை ஊடுருவக்கூடிய பிளாஸ்மா ஜவ்வு முழுவதும் அதிக செறிவு கொண்ட பகுதியிலிருந்து நீர் அல்லது கரைப்பான் மூலக்கூறுகள் இயக்கம். கலமென் செயலில் போக்குவரத்து என்பது ஆற்றலை பயன்படுத்தி ஒரு செறிவு சாய்வுக்கு எதிராக மூலக்கூறுகளின் போக்குவரத்து ஆகும். தாவரங்களில் உயிரணுக்களுக்கு உள்ளேயும் வெளியேயும் பொருட்களின் போக்குவரத்து பரவல் மற்றும் செயலில் உள்ள போக்குவரத்து மூலம் நிகழ்கிறது.
தாவரங்கள் நைட்ரஜன், பாஸ்பரஸ் மற்றும் பிற கனிமங்களை மண்ணிலிருந்து வேர்களால் உறிஞ்சி பெறுகின்றன. வேர்களில் இருந்து இலைகளுக்கு ஆற்றல் மற்றும் மூலப்பொருட்களின் போக்குவரத்து சிறிய தாவரங்களில் பரவலை அனுமதிக்கிறது. உயரமான மரங்களில் அதிக தூரத்திற்கு போக்குவரத்து பரவல் போதுமானதாக இருக்காது. நீர் மற்றும் தாதுக்களை உறிஞ்சுவதற்கு வேரில் மில்லியன் கணக்கான வேர்முடிகள் உள்ளன. வேர்முடிகள் மெல்லிய சுவர், புறத்தோல், உயிரணு நீட்டிப்புகள். அவை உறிஞ்சுதலின் பரப்பளவை அதிகரிக்கும். மண்ணில் நீர் மிகவும் நீர்ந்த உப்பு கரைசல் மற்றும் அதன் மூலக்கூறு செறிவு வேர் முடியில் உள்ள செல் சாற்றை விட குறைவாக உள்ளது. நீரின் நுழைவு புறணியை விட வேர்முடிகளில் உள்ள நீர் மூலக்கூறுகளின் செறிவை அதிகரிக்கிறது. இவ்வாறு நீர் ஜவ்வூடு பரவல் மூலம் வேர்முடியிலிருந்து புறணிக்கு நகர்த்துகிறது. பின்னர் கால் மற்றும் தண்டு மற்றும் இலைகளுக்கு செல்கிறது. வேர்முடிகளால் உறிஞ்சப்படும் நீர் 2 பாதைகள் மூலம் வேர் அடுக்குகளில் ஆழமாக நகர்கிறது. அப்போபிளாஸ்ட் பாதை. நீரின் அப்போபிளாஸ்டிக் இயக்கம் உயிரணுக்களின் இடைவெளியால் மற்றும் உயிரணுக்களின் சுவர்கள் வழியாக பிரத்யேகமாக நிகழ்கிறது. ஆனால் உயிரணு ஜவ்வு முழுவதும் அல்ல. இது செறிவு சாய்வை பொறுத்தது. சிம்பிளாஸ்ட் பாதை. இதில் நீர் மூலக்கூறுகள், கலமென் ஜவ்வு, உயிரணு கணிகம் மற்றும் உயிரணு இணைப்பு இழை வழியாக அருகில் உள்ள உயிரணுக்களுக்கு நகரும். இது மெதுவான போக்குவரத்து மற்றும் செறிவு சாய்வு சார்ந்தது. நீரின் நுழைவு வேர்முடி வெற்றிடத்தின் உள்ளடக்கங்களை நீர்த்து போக செய்கிறது. எனவே நீர் மற்ற உயிரணுக்களுக்கு சென்று இறுதியாக கால் பாத்திரங்களில் நுழைகிறது. அதிக எண்ணிக்கையிலான வேர்முடிகள் மற்றும் வேறு உயிரணுக்களின் ஈடுபாடு கால் பாத்திரங்களில் அழுத்தத்தை அதிகரிக்கிறது மற்றும் தண்ணீரை மேல் நோக்கி நகர்த்துகிறது. இந்த மொத்த அழுத்தம் வேர் அழுத்தம் என்று அறியப்படுகிறது. இந்த பரிசோதனையின் மூலம் வேர் அழுத்தத்தை காணலாம். தொடர்ந்து தண்ணீர் பாய்ச்சப்பட்ட செடியை எடுத்து தண்டு பகுதியை தரை மட்டத்திலிருந்து 1 சென்டிமீட்டர் உயரத்தில் வெட்டவும். பின்னர் வலுவான ரப்பர் குழாய் மூலம் கண்ணாடி குழாயை இணைக்கவும். கண்ணாடி குழாய் மற்றும் தண்டு அளவு சமமாக இருக்க வேண்டும். குழாயிலிருந்து நீர் வெளியேறாமல் இருக்க குழாய் மற்றும் தண்டு இறுக்கமாக பிணைக்கப்படுவதை கவனிக்கவும். இப்போது ரப்பர் குழாயின் மேல் நீர் மட்டம் தெரியும் வரை கண்ணாடி குழாயில் சிறிது தண்ணீரை ஊற்றவும்.
குழாயில் உள்ள நீரின் அளவு, அதாவது M1 குறிக்கவும். பானையை 2 முதல் 3 மணி நேரம் ஒதுக்கி வைக்கவும். பின்னர் குழாயில் உள்ள நீர் மட்டத்தை, அதாவது M2 கவனித்து குறிக்கவும். M2 மற்றும் M1 நிலைக்கு இடையே உள்ள வேறுபாடு வேர் அழுத்தத்தின் காரணமாக தண்டுகளில் நீர்மட்டங்கள் அதிகரிப்பதை குறிக்கிறது. ஆவியு ஈர்ப்பு. இது இலைகளில் உள்ள இலை துளைகளிலிருந்து நீர் ஆவியாதல் ஆகும். இலை துளைகள் பகலில் திறந்திருக்கும் மற்றும் இரவில் மூடப்படும். இலை துளைகளின் திறப்பும் மூடுதலும் பாதுகாப்பு கலங்களின் கொந்தளிப்பை பொறுத்தது. பாதுகாப்பு கலங்களுக்குள் நீர் நுழைவது அவற்றை கொந்தளிப்பானதாகவும் இலை துளைகளை திறப்பதற்கும் காரணமாகிறது. பாதுகாவலர் உயிரணுக்களில் இருந்து நீர் இழப்பதால் அவை மெல்லியதாகி இலை துளைகள் மூடப்படும். இலை இடைத்திசு இலை உயிரணுக்களிலிருந்து திறந்த இலை துளைகள் வழியாக நீர் ஆவியாகி நீரின் செறிவை குறைக்கிறது. இது இலை நரம்புகளின் காழில் இருந்து உயிரணுக்களில் சவ்வுடு பரவல் மூலம் அதிக நீரை நுழைய அனுமதிக்கிறது. இலைகளில் இருந்து நீரின் இழப்பு காழில் இருந்து இடைத்திசு இலை உயிரணுக்களுக்கு அதிக நீரை இழுத்து மேலே அழுத்தத்தை அதிகரிக்கிறது. இந்த செயல்முறை ஆவியுர் ஈர்ப்பு இழுவை என்று அழைக்கப்படுகிறது. இது வேர்கள் வரை விரிவடைந்து வேர்களில் இருந்து இலைகளுக்கு தொடர்ந்து நீரின் ஓட்டத்திற்காக மண்ணிலிருந்து அதிக நீர் உறிஞ்சுதலை ஏற்படுத்துகிறது. வெப்பநிலை, ஒளி, ஈரப்பதம் மற்றும் காற்றின் வேகம் போன்ற வெளிப்புற காரணிகளால் ஆவியு ஈர்ப்பு பாதிக்கப்படுகின்றன. உள்காரணிகளில் இலை துளைகளின் எண்ணிக்கை மற்றும் பரவல், திறந்த இலை துளைகள் சதவீதம், தாவரத்தின் நீர்நிலை மற்றும் விதான அமைப்பு போன்றவை அடங்கும். கனிம வளங்களை எடுத்துக்கொள்வது. மண்ணிலிருந்து தாதுக்களை உறிஞ்சுவதன் மூலம் தாவரங்கள் ஊட்டச்சத்து தேவைகளை பூர்த்தி செய்கின்றன. தாதுக்கள் மின்னூட்டப்பட்ட அயனிகளாக மண்ணில் உள்ளன மற்றும் செல் சவ்வுகளில் செல்ல முடியாது. மண்ணில் உள்ள தாதுக்களின் செறிவு பொதுவாக வேரில் உள்ள தாதுக்களின் செறிவை விட குறைவாக இருக்கும். எனவே பெரும்பாலான தாதுக்கள் புறத்தோல் உயிரணுக்களின் உயிரணு கணிகம் மூலம் செயலில் உறிஞ்சுவதன் மூலம் வேருக்குள் நுழைகின்றன. இதற்கு ஏடிபி வடிவத்தில் ஆற்றல் தேவைப்படுகிறது. பின்னர் ஆவியு ஈர்ப்பு இழுவை மூலம் அனைத்து பகுதிகளுக்கும் கொண்டு செல்லப்படுகிறது. கனிம அயனிகளின் இடமாற்றம். தாதுக்கள் பழைய இறக்கும் இலைகளிலிருந்து இளம் இலைகளுக்கு மாற்றியமைக்கப்படுகின்றன. இதை இலையுதிர் தாவரங்களில் காணலாம். பாஸ்பரஸ், சல்பர், நைட்ரஜன்,
மற்றும் பொட்டாசியம் ஆகியவை எளிதில் திரட்டப்படுகின்றன. அதே சமயம் கால்சியம் மறுசீரமைக்கப்படுவதில்லை. காழ் மற்றும் உரியம் இடையே சிறிது அளவிலான பொருள் பரிமாற்றம் நடைபெறுகிறது. உரியம் போக்குவரத்து. உரியம் சுக்ரோஸை ஒரு மூலத்திலிருந்து ஒரு மடுவுக்கு கொண்டு செல்கிறது. மூலமானது இலை, அங்கு உணவு ஒருங்கிணைக்கப்படுகிறது மற்றும் மடு என்பது உணவை தேவைப்படும் அளவுக்கு சேமிக்கும் பகுதியாகும். உரியம் சல்லடை தகடுகளை கொண்ட சல்லடை குழாய்களால் ஆனது. உயிரணு கணிகம் இழைகள் சல்லடை தட்டுகளில் உள்ள துளைகள் வழியாக செல்கின்றன. உரியமில் உள்ள பொருட்களின் இயக்கம் இருதரப்பு மற்றும் மேல் நோக்கி அல்லது கீழ்நோக்கி இருக்கலாம். இயக்கம் எப்பொழுதும் மேல் நோக்கி அல்லது காழில் ஒரே திசையில் இருக்கும். சர்க்கரையின் இடமாற்றம். உரியம் மூலம் சர்க்கரையை மூலத்திலிருந்து மூழ்குவதற்கு இடமாற்றம் செய்வதற்கான வழிமுறை அழுத்தம் ஓட்டம் கருதுகோள் வழியாகும். ஒளி சேர்க்கை மூலம் தயாரிக்கப்பட்ட குளுக்கோஸ் சுக்ரோஸாக மாற்றப்படுகிறது. போக்குவரத்து மூலம் சல்லடை குழாய் உயிரணுக்கள் பின்னர் செயலில் உள்ள சுக்ரோஸ் துணை உயிரணுக்களுக்குள் நுழைகிறது. இது உரியமில் ஹைப்பர்டோனிக் நிலையை உருவாக்குகிறது மற்றும் காழில் இருந்து நீர் சவ்வூடு பரவல் மூலம் புளோமுக்குள் செல்கிறது. அதிகரித்த சவ்வூடு பரவல் அழுத்தம் உரியம் சாப்பை குறைந்த அழுத்த பகுதிகளுக்கு நகர்த்துகிறது. சுறுசுறுப்பான போக்குவரத்து மூலம் சுக்ரோஸ் அது பயன்படுத்தப்படும் அல்லது சேமிக்கப்படும் உயிரணுக்களுக்குள் நகர்கிறது. உரியமின் சல்லடை குழாய்கள் மிகவும் சிறியவை மற்றும் உயிரியலாளர்கள் ஆப்பிட்களின் உதவியுடன் தாவரங்களில் உணவு போக்குவரத்து பற்றி ஆய்வு செய்தனர். அசுவினிகள் இளம் தண்டுகளை சுற்றிலும் தாவர சாறுகளை உண்ணும். அவை தாவர திசுக்களை உறிஞ்சு குழால் எனப்படும் உறுப்பு போன்ற நீண்ட ஊசியால் துளைக்கின்றன. ஒரு தண்டு உண்ணும் செடிப்பேன் கொல்லப்பட்டு தண்டு கவனமாக பிரிக்கப்பட்டால் உறிஞ்சு குழால் ஒரு உரியம் சல்லடை குழாய் வரை மட்டுமே ஊடுருவுகிறது. உரியம் சல்லடை குழாய்களின் உள்ளடக்கங்கள் லேசான அழுத்தத்தில் இருப்பதால் புரோபோஸ்கிசின் வெட்டு முனையிலிருந்து திரவம் மெதுவாக சொட்டுகளாக வெளியேறுகிறது. திரவத்தில் சர்க்கரைகள் மற்றும் அமினோ அமிலங்கள் உள்ளன. மற்றொரு பரிசோதனையில் மரத்தை வெளிக்கொணர ஒரு படலத்திலிருந்து பட்டை வளையம் அகற்றப்படுகிறது. உரியம் உட்பட அனைத்து திசுக்களும் மையத்திலிருந்து வெளிப்புறமாக அகற்றப்படுகின்றன. சில நாட்களுக்கு பிறகு வளையத்தின் மேலேயும் கீழேயும் உள்ள திசுக்கள் பகுப்பாய்வு செய்யப்பட்டன. வளையத்திற்கு மேலே
உணவு குவிந்துள்ளது, ஆனால் கீழே இல்லை என்று காட்டப்பட்டது. இது இன்னும் சிறிது நேரம் விடப்பட்டது. தண்டு வளையத்திற்கு மேலே தடிமன் அதிகரித்து, ஆனால் கீழே எந்த வளர்ச்சியும் ஏற்படவில்லை. எனவே தண்டு முழுவதும் உள்ள உரியத்திற்கு ஏதேனும் சேதம் ஏற்பட்டால் உணவு வேர்களுக்கு செல்வதை தடுக்கிறது மற்றும் மரம் இறுதியில் இறந்துவிடும். நீர் மற்றும் தாதுகள் வேரில் இருந்து வெவ்வேறு தாவர பாகங்களுக்கு மேல் நோக்கி நகர்வது சாற்றின் ஏற்றம் எனப்படும். சாறு ஏறுவதில் பல காரணிகள் பங்கு வகிக்கின்றன. வேர்முடிகளிலிருந்து தண்டுகளின் அடிப்பகுதி வரை நீரின் இயக்கத்திற்கு வேர் அழுத்தம் காரணமாகும். தந்துகி நடவடிக்கை போன்ற இயற்பியல் சக்தியால் குறிப்பிட்ட உயரம் வரை தண்டுகளில் நீர் எழுகிறது. ஒட்டுதல் மற்றும் ஒருங்கிணைப்பு விசைகளின் காரணமாக நீர் மூலக்கூறுகள் காழல் ஒரு தொடர்ச்சியான நெடுவரிசையை உருவாக்குகின்றன. நீரின் மூலக்கூறுகளுக்கு இடையே உள்ள ஈர்ப்பு விசை ஒருங்கிணைப்பு எனப்படும். நீர் மூலக்கூறுகள் மற்றும் காழ் உயிரணுக்களுக்கு இடையே உள்ள ஈர்ப்பு விசை ஒட்டுதலின் காரணமாக ஏற்படுகிறது. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், காழ் மற்றும் உரியம் ஆகியவை தாவரங்களின் அனைத்து பகுதிகளுக்கும் நீர், தாதுக்கள் மற்றும் சர்க்கரைகளை கொண்டு செல்லும் கலனி இழையம் ஆகும். வேர் அழுத்தம் காழ் பாத்திரங்களுக்குள் தண்ணீர் நுழைய அனுமதிக்கிறது. ஆவியு ஈர்ப்பு என்பது இலைகளில் உள்ள இலை துளைகள் மூலம் தாவரங்களில் உள்ள நீரின் ஆவியாதல் ஆகும். உரியம் சர்க்கரை பொருட்களை அழுத்தம் ஓட்டம் பொறிமுறையால் கடத்துகிறது. வேர் அழுத்தம், தந்துகி நடவடிக்கை, ஒருங்கிணைப்பு மற்றும் மூலக்கூறுகளின் ஒட்டுதல் போன்ற சக்திகளை பயன்படுத்தி காழ் நீர் மற்றும் தாதுக்களை நகர்த்துகிறது.